இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 16ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் புனித ஜோசப் வாஸ் என்கிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் நம்ம கொண்டாடுகிறோம். இந்த புனிதரானவர் நம்முடைய தாய் திருநாடான இந்தியாவில் பிறந்தவர். போர்த்துகீசிய பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தவர். வரலாற்றில் 17ஆவது நூற்றாண்டில் கோவாவில் பிறந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார். சிறிது காலம் கோவா, பிறகு மேங்களூர் பகுதிகளில் பணி செய்த பிறகு இவர் இலங்கைக்கு பணி செய்ய சென்றார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம், ஏன் இந்தியாவில் பிறந்து இலங்கைக்காக இவர் பணி செய்ய சென்றார் என்று. அன்புமிக்கவர்களே, இந்தியாவை காலனி ஆதிக்கத்தில் வைத்திருந்தவர்களில் போர்த்துகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் தான் அதிகம் என்று நம்ம அறிகிறோம். போர்த்துகீசியர்கள் கத்தோலிக்கத்தை உலகமெங்கும் கொண்டு சேர்த்தவர்கள். டச்சுக்காரர்களோ புராட்டஸ்டன்ட் சபையை சார்ந்த கால்வின் சபையை தான் அவர்கள் பரப்பி வந்தார்கள். ஆகவே எங்கெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருந்தார்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த டச்சுக்காரர்கள் சென்று கத்தோலிக்கர்களை புராட்டஸ்டன்ட் மதத்திற்கு மாற்றிக் கொண்டிருந்த ஒரு நேரம். அப்படியாகத்தான் டச்சுக்காரர்கள் இலங்கை முழுவதும் சென்று அங்கிருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை புராட்டஸ்டன்ட்களாக மாற்றிக்கொண்டிருந்த ஒரு தருணத்துல தான் ஒரு வேலையாளாக, கூலிக்காரனாக தன்னையே உருமாற்றி இலங்கைக்கு சென்று பல்வேறு சித்திரவதைகளுக்கு இடையே, துன்பங்களுக்கு இடையே இலங்கையில பல புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை மறுபடியும் கத்தோலிக்க திருச்சபைக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் பணியை செய்தவர் தான் இந்த புனித ஜோசப் வாஸ். இவரை இலங்கையினுடைய அப்போஸ்தலர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இலங்கை மண்டல கத்தோலிக்க விசுவாசத்தை வளர்த்தெடுத்தவர் தான் இந்த புனித ஜோசப் வாஸ். இந்த புனிதருடைய பரிந்துரையால் அவருக்கு இருந்த அந்த ஆன்ம தாகம் நமக்கும் இருக்க வேண்டும், கத்தோலிக்க விசுவாசத்துல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்திற்காக அவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல தொழுநோயாளர் ஒருவர் போதகரே, நீர் விரும்பினால் உம்மால் என்னை குணப்படுத்த முடியும் அப்படி என்று இயேசுவிடத்துல கேட்கிறார். இயேசுவும் நானும் விரும்புகிறேன் அப்படி என்று அவரை தொட்டு குணப்படுத்தி அனுப்பி பிறகு குருவரிடம் சென்று இவர் நோய் குணமானதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார். பிறகு இதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதையும் அந்த தொழுநோயாளருக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவுறுத்தி அனுப்புகிறார். இரண்டாவது பகுதியை பற்றி நம்ம சிந்திப்பதை விட, தொழுநோயாளர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், யூத சமயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய பாவத்தின் பலனாகத்தான் தொழுநோய் அவர்களுக்கு வந்தது. அவர்களுக்கு இறைவன் தண்டனை கொடுத்ததால் தான் தொழுநோய் அவர்களுக்கு வந்தது என்று அவர்கள் இறைவனுடைய சாபத்தை பெற்றவர்களாகவும் மனிதர்களுடைய வெறுப்பை பெற்றவர்களாகவும் ஊருக்கு வெளியேத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல இந்த தொழுநோயாளர் துணிவோடும் அதே நேரத்தில் தாழ்ச்சியோடும் அதே நேரத்தில் விசுவாசத்தோடும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் குணம் பெற்று சென்ற இந்த அழகான ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையின் செய்தியாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அந்த தொழுநோயாளருக்கு இருந்த துணிவு, தாட்சி, நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இந்த மூன்றையும் அவர் இன்றைக்கு வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்துல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை பெற்று செல்லுகிறார். உடல் குணமாகி செல்வதைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். வரலாற்றில் பல புனிதர்களை பற்றி நம்ம வாசித்திருக்கிறோம். 19ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்த சிலுவையின் புனிதர் தெரேசா பெனடிக்டா அப்படிங்கிற ஒரு புனிதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் பிறப்பால் ஒரு யூத மதத்தை சார்ந்தவர், ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர். கத்தோலிக்க மதத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு நாஜிகளை எதிர்த்து ஹிட்லருக்கு எதிராக இவர் குரல் எழுப்பி கடைசியில் இவர் படுகொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஒரு பாஸ்டர் ஒருவர், அவருடைய பெயர் டீட்ரிச் போனஃபேர் அப்படின்னு சொல்வார்கள். அவர் ஒரு இறையியலாளர், கடவுளை பற்றிய பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார், பல பிரசங்கங்களை அவர் செய்திருக்கிறார். இருந்தாலும் அவர் துணிவோடும் தாட்சியோடும் அதே நேரத்தில் விசுவாசத்தோடும் ஹிட்லரை எதிர்த்து, ஹிட்லருக்கு எதிராக எழுதியும் ஹிட்லருக்கு எதிராக பேசியும் அவர் செய்கிற கொடுமைகளை பற்றி உலகுக்கு அறிவித்த ஒரு காரணத்தினால் இவரும் படுகொலை செய்யப்பட்டார் என்று 19ஆவது நூற்றாண்டின் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த இரண்டு புனிதர்களை பற்றி நான் பேசுகிற பொழுது அவர்களுடைய உள்ளத்துல துணிவு இருந்தது, அநீதியை எதிர்க்கக்கூடிய ஒரு துணிவு, அதே நேரத்தில் இயேசுவினுடைய சீடர்கள் என்கிற அந்த தாட்சி,
அந்த தாட்சியோடு கூடிய அவர்களுடைய பணிவாழ்வு இறைவன் நிச்சயம் எங்களை காப்பார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் தான் அவர்களை இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. இதே போல ஒரு சாட்சிய வாழ்வை அன்றாட வாழ்க்கை சவால்களில் வாழத்தான் இறைவன் உங்களுக்கு எனக்கும் அழைப்பு விடுக்கிறார். இந்த சமுதாயத்தால் நாம் தள்ளி வைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், இந்த சமுதாயத்தால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், ஏழ்மையில இருந்தாலும், வளமையில வாழ்ந்தாலும், துணிவும் அதோடு கூடிய தாட்சியும் அதோடு கூடிய விசுவாசமும் இருந்தால் நாமும் அற்புதங்களை காண்போம் என்கிற நம்பிக்கையோடு விசுவாச பயணத்தில் துணிவோடும் தாட்சியோடும் பயணம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.